ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம முதலாவது ஏற்கனவே உள்ள வீடியோவில் முதலாவது கணக்கு பார்த்தோம். 2016 நேஷனல் தேசிய மட்ட ஒலிம்பியாடில் வந்த பேப்பர் தான். அதில் இரண்டாவது பார்க்க போகிறோம். இரண்டாவதுல ஏ வந்து பார்க்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு, முக்கோணி ஒன்றி நியம முறையான சைன் சூத்திரம் பின்வருமாறு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட். சைன் ரூல் ஏபிசி முக்கோணியில் ஏக்கு எதிரானது ஏ, பிக்கு எதிரானது சிம்பிள் பி, சிக்கு எதிரானது சிம்பிள் சி. அந்த பக்கத்துக்கு நீளங்கள் இப்படி தான். அந்த ஒரு முக்கோணி ஏபிசி முக்கோணினா இதை தான் பயன்படுத்தணும். இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விகிதம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் சைன் ரூல். ஏயின் கீழ், அதாவது ஏ பக்கத்தின் கீழ் அந்த கோணம் ஏ கோணம், சரியா? சைன் பியின் கீழ் சைன் பி சமன் சியின் கீழ் சைன் சி, இப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். முக்கோணி ஏபிசியின் கோணங்களின் பெருமானங்கள் கூட்டல் விருத்தி ஒன்றில் அமைவதுடன் மேலும், இது வந்து இந்த கோணங்கள் வந்து கூட்டல் விருத்தியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பி சிக்கு சமன் √3 √2. சரிதானே? ரைட். இதை நம்ம விகிதமாக கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னத்தில் எழுதிக்கலாம். எப்படி பின்னத்தில்? பியின் கீழ் சி சமன் வர்க்கமூலம் 3 கீழ் வர்க்கமூலம் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க. இப்போ கோணங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா கூட்டல் விருத்தி ஒன்றில் அமைதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னாவது என்ன சொல்லியிருக்காங்க? பி கோணத்தின் பருமனை காண்க. பி கோணத்தின் பருமனை காண்க. ரைட். இது ஒரு கூட்டல் விருத்தியில் இருக்கேன்னா, அப்போ நம்ம இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஏ கோணத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். இல்லாட்டி ஏ கோணம்னே வைக்கலாம். நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இங்க ஒரு கூட்டல் விருத்தியில் அமைதுன்னா ஒரு பொதுவான உறுப்பு டி கூட்டப்படுமா இல்லையா? இது எக்ஸ் பிளஸ் டி, இது எக்ஸ் பிளஸ் 2டி. பாருங்க, கூட்டல் விருத்தி தானே. பொதுவான டி கூடுது, இன்னொரு டி கூடுது, ஒரு கூட்டல் விருத்தியில் அமைது. இப்போ இந்த மூணு கோணத்தையும் கூட்டினா என்ன வரப்போகுது? எக்ஸ் பிளஸ் டி. இது ஏ கோணம், இது பி கோணம், சி கோணம், எக்ஸ் பிளஸ் 2டி. நம்ம பொதுவாக அப்படி எடுத்துருக்கோம். ஏ ஒன்றாவது கோணம் ஏ தானே, அதனால ஏல இருந்து கூடுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ரைட். சமன் 180 பாகை. ஏன்னா முக்கோணி 4 கோணம் கொடுத்தா 180 தானே. ரைட். இதில் பாருங்க எத்தனை எக்ஸ் இருக்கு? 3x இருக்கு, 3d இருக்கு. சமன் 180. 3ஆல எல்லாத்தையும் பிரிச்சுடுவோம். இதை 3ஆல பிரிக்கிறோம், இதை 3ஆல பிரிக்கிறோம், இதை 3ஆல பிரிக்கிறோம். x plus d சமன் 180. 3ஆல பிரிச்சா x plus d சமன் 60 பாகை. பாருங்க, x plus d என்ன கோணமா இருக்குது? b கோணம் தானே. ஆகவே b கோணம் வந்து ABC சமன் 60 பாகை. ரெண்டாவது வினா பாருங்க. sin 60 பாகை, sin 60 பாகை கீழே sin c விகிதத்தின் பெருமானம் காண்க. இரண்டாவது சொல்லியிருக்காங்க sin 60 கீழ் sin c என்னன்னு கேட்கறாங்க. சரிதானே? ரைட். இப்போ நம்ம b கோணம் கண்டுபிடிச்சிட்டோம் தானே. ரைட். இதை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ மட்டும் எடுப்போம். அதாவது b இன் கீழ் sin b சமன் c இன் கீழ் sin c. சரிதானே? ரைட். இப்போ c எந்த பக்கம் கொண்டு வந்துரும்? sin b அங்க கொண்டு போயிடும். இல்லாட்டி குறுக்கு பெருக்க பெருக்கினாலும் b யும் sin c யும் b into sin c சமன் குறுக்கு பெருக்க இதே பெருக்கிறது எப்படி இருக்கும்? c into sin b சமனா தான் இருக்கும். சரிதானே? ரைட். இப்போ sin c கீழ தானே இருக்கு. sin c அந்த பக்கம் கொண்டு வந்துரும், c எந்த பக்கம் கொண்டு வந்துரும்? b இன் கீழ் c சமன் sin b இன் கீழ் sin c. ரைட். இப்போ பாருங்க, sin b என்ன? sin b வந்து 60 தானே. b 60 ன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சனால sin 60 இன் கீழ் sin c, b இன் கீழ் c. b இன் கீழ் c ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்னே அதனுடைய விகிதம். ரைட். ஆகவே இங்கே அதே விகிதம் தான். வர்க்கமூலம் 3 இன் கீழ் வர்க்கமூலம் 2. சரியா? ரைட். அப்ப நீங்க இப்படி ஃபுல்லா போட்டுடலாம். இல்லாட்டி இப்படி எழுதிடலாம்.
sin 60 பாகையின் கீழ் sin c சமன் 3 இன் கீழ் 2 முழுவதி வர்க்கமூலம் இப்படின்னு போட்டாலும் சரி. ஓகே ரைட். மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏ கோணத்தின் பருமனை காண்க. ரைட். பி கோணம் கொண்டோம், ஏ கோணம் கேட்டிருக்காங்க என்ன. ரைட். அப்போ நம்ம இந்த இரண்டாவது தொடர்புல இருந்து நம்ம சி கோணத்தை காணலாம். சி கோணத்தை கண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால், இங்கே 60 பி கோணம் 60 தானே, 120லேருந்து சி கோணத்தை கழிச்சுட்டா தானே. ரைட். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டால் சி கோணத்தை கண்டுபிடிப்போம் சரிதானே. ரைட். sin 60னா sin 60 வந்து வர்க்கமூலம் 3/2. அது sin 60 நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். sin c சமன் வர்க்கமூலம் 3/2. சரி, தலைகீழ எழுதுவோம். இதை தலைகீழ எழுதுவோம். வர்க்கமூலம் 3/2 வர்க்கமூலம் 2. ரைட். இப்போ தலைகீழ எழுதுனா sin c இன் கீழ் வர்க்கமூலம் 3/2 சமன் இங்கே வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 3 வரும் சரிதானே. ரைட். இப்போ sin c சமன் இது அவ்வளவு பாருங்க சரிதானே, வர்க்கமூலம் 3/2 sin c இங்கே தலைகீழா மாறுது, இங்கே தலைகீழா மாத்திக்கணும் சரிதானே. இல்லாட்டி குறுக்கு பெருக்கம் இங்கே பெருக்கலாம், குறுக்கு பெருக்கம் பெருக்கினாலும் sin c இங்கே வர்க்கமூலம் 3ன்னு வரும். திருப்பி இங்கே வர்க்கமூலம் 2 அதோட இது பெருக்கப்படும், இங்கே அதான் வரப்போகுது வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 3 கீழே இருக்கு. இது அவ்வளவுமே இங்கே பிரிக்கப்பட்டிருக்கு, அங்கே போகல பெருக்கப்படும். வர்க்கமூலம் 3/2. ஓகேன்னு பாருங்க. ரைட். இப்போ பாருங்க, வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 வெட்டப்பட்டு sin c சமன் வர்க்கமூலம் 2/2 வருது சரிதானே. வர்க்கமூலம் 2/2 வருது. அப்போ நம்ம என்ன கேட்டால் sin c சமன் வர்க்கமூலம் 2/2. வர்க்கமூலம் 2 இதை மேலே கீழே பெருக்கும், பகுதி எண்ணெய் பெருக்கும், தொகுதி எண்ணெய் பெருக்கும். பெருக்குனா sin c சமன் கீழே பாருங்க 2 வர்க்கமூலம் 2, மேலே வந்து வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 2 சுருக்குனா sin c சமன் 1/2 வர்க்கமூலம் 2 வரும். sin c வந்து 1/2 வர்க்கமூலம் 2. இப்போ நான் டக்குனு ஞாபகம் வந்துருச்சு, 1/2 வர்க்கமூலம் 2னா என்னவா இருக்கும், sin c சமன் 1/2 வர்க்கமூலம் 2 sin 45. நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சில sin 60 வந்து வர்க்கமூலம் 3/2. இது கிரேட் 11 புக்கில் கூட இருக்கு, பாடம் வைக்கலாம். sin 45 வந்து 1/2 வர்க்கமூலம் 2. sin 30 வந்து அரை சரிதானே. ரைட். இதே மாதிரி cos 45க்கு இதே தான், cos 60க்கு அரைன்னு வரும், cos 30க்கு வர்க்கமூலம் 2 மாறின்னு வரும். ரைட். அப்போ சில விஷயங்கள் நான் தெரிஞ்சிருக்கணும். ஆகவே சி கோணம் வந்து 45 பாருங்க. அப்போ நமக்கு தெரியும் பி கோணம் 60 பாகை தெரியும், சி கோணம் 45 பாகை தெரியும். ரைட். இது ஒரு கூட்டல் வித்தின்னு சொல்லியிருக்காங்க என்ன. ரைட். அப்போ ஏ கோணம் என்னவா இருக்குன்னு பாருங்க, 45, சி கோணம் 45னா சி கோணம் 45. அப்போ ஏ கோணம் வந்து ஏ சமன் 120ல் 45 கழிங்க 75னா. ரைட். ஏ கோணம் வந்து 120ல் 45 கழிக்கிறோம், ஆகவே 75. அப்போ இன்னைக்கு ஒரு மாற்றம் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. என்னன்னு கேட்டால் பாருங்க, இவர் தான் எக்ஸா இருப்பாரு அப்படிதானே. இவர் எக்ஸ், சி கோணம் எக்ஸ், ஏ கோணம் தான் எக்ஸ் பிளஸ் 2d இருப்பாரு இல்லைங்களா. ரைட். நம்ம பி கோணத்தை மட்டும் தான் கண்டுபிடிச்சோம். ரைட். இது ரெண்டும் மாறுபாடு, ஏன்னா சிக்கு விட வந்து ஆன்சர் வந்து 45 வருது. அது சி கோணம் 45னா ஏ கோணம் 75. கேள்வி கேட்டிருக்காங்க, ஏ கோணத்தின் பருமன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரைட். நம்ம எல்லா கோணமும் கண்டுபிடிச்சிருக்கோம், சி கோணத்தை கண்டுபிடிச்சோம் லேஸ் தானே. ரைட். இந்த முறைப்படி செஞ்சீங்கன்னா சைன் ரோல் கணக்கு சம்பந்தமாக வந்தால் நீங்கள் சரியாக செய்யலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய்.